அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். மல்லி 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 மல்லி. மிஸ்டர் விஜய், நீங்க ரேணுகாவை இப்ப கூட்டிட்டு போலாம். அப்படியே டாக்டர், ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நீங்க? அவ என் பொண்ணுதான் டாக்டர். ரொம்ப துருதுருன்னு இருப்பா. இந்த நிலைமையில அவளை பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்கு. செலவு பத்தியெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் டாக்டர். நான் மனநல ஆஸ்பத்திரியில் வச்சு அவளை சீக்கிரமா குணப்படுத்திடுவேன். காசு படமா டாக்டர் முக்கியம்? என் பிள்ளைய விட சொத்து பெருசா எனக்கு. நல்லது சார். நான் ஆல்ரெடி விஜய் சார் கிட்ட அவங்கள எப்படி கவனிச்சுக்கணும்னு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அதை நீங்க கேட்டுக்கங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. டிஸ்சார்ஜ் சம்பளி ரெடி ஆயிடும். நீங்க பில்லிங் கவுண்டர்ல பே பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க உள்ள போங்க, நான் பே பண்ணிட்டு வரேன். மாப்பிள்ள, அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. நான் பணத்தை கட்டிட்டு டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. சரி போங்க. வா மாப்ள. பாத்துக்கா. மாடி ரேணுகா, வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். விடு மல்லி, நம்ம வீட்டுக்கு போலாம். வா மல்லி, போங்க. வாங்க சார். ரேணுகா, கார்ல இருக்கோம். புது காரா? டயர் புதுசா? ஆமா. உன் காரா? எப்ப வாங்கின? நம்ம கார் தான்மா. உனக்கு வேணும்னா இன்னொரு கார் புதுசா வாங்கிடுவோம். ஜாலி ஜாலி. எனக்கே எல்லாத்தையும் வாங்கி தருவியா? அப்போ காரு சும்மா நிக்கிறப்போ எனக்கு டயரை கழட்டி தரணும், நான் ஓட்டுவேன். எல்லாம் உனக்கு தான்மா. விஜய், நீ சொல்லு, எனக்கு டயரை கழட்டி தருவியா? தருவியா? சரி, நீ முதல்ல கார்ல ஏறு. மல்லிய ஏற சொல்ல, என்ன மட்டும் ஏற சொல்ற? என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? வாங்க கார்ல வந்து ஏறுங்க. அம்மா மல்லி, சொல்லுங்க சார். உங்களை கூட்டிட்டு போறதுல ஒன்றும் சிக்கல் இல்ல. ஸ்கூல் விடுற நேரம் ஆச்சு பாத்தியா? ஐயோ, அதை நான் யோசிக்கவே இல்லையே. ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. நாங்க கார்ல போய் வெண்பா பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறோம். நீ மனோகரம் ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா வீட்டுக்கு வந்துருங்க, சரியா? தப்பா எடுத்துக்காதம்மா. வெண்பாவையும் கூப்பிடணும் பாத்தியா? எல்லாரும் உட்காந்து போறதுக்கு வசதியா இருக்காது. இல்ல, பரவாயில்லைங்க. இந்த மனோகர், ஆட்டோ காசு வச்சுக்க. இல்ல சார், என்கிட்ட பணம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். அட வாங்கி. வேணாம் சார், நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், அவரு பாத்துப்பாரு. மல்லி, இந்த காரு நல்லா இருக்கு, நீயும் வா. இல்ல, நீங்க போங்க, நான் வந்துடுறேன், பின்னாடி வந்துடுறேன். இல்ல சார், அது வந்து என்ன மாப்ள, வந்து கார்ல ஏறுங்க. நீங்க ரேணுகாவை கூட்டிட்டு போங்க, நாங்க வெண்பாவை கூட்டிட்டு வந்துடுறோம். அட என்ன மாப்ள, நீங்க கார்ல கூட ஒரு ஆள் உட்கார்ந்தா சௌரியமா இருக்காதுன்னு தான் அவங்கள ஆட்டோவில் வர சொன்னேன். இப்ப நீங்களும் ஆட்டோவில் வரேன்னு சொல்றீங்க. ஆட்டோவில் எத்தனை பேர் தான் வருவீங்க? எங்க நீங்க போங்கங்க. மாப்பிள, இவங்க எல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. உங்களை பத்தி இவங்களுக்கு தெரியாதானே? அது வந்து அதுக்கு இல்ல மாப்பிள, என் பொண்ணு கூடவே வாங்கல. அவ இன்னும் என்கிட்ட சகஜமாகல, அதுக்காக தான் சொல்றேன். நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி ஆட்டோல வந்துட்டோம். நீங்க போங்க அண்ணே, சொல்லுங்க. மாப்பிள, அதான் அவர் சொல்றாருல, நீங்க கிளம்புங்க, நாங்க பின்னாடியே வந்துடுறோம் ஆட்டோல. மல்லி, நீயும் வா. அவ ஆட்டோவில் வருவாமா? நீங்க போங்க, நான் வரேன். சரி, நான் போயிட்டு வரேன். வண்டியில இருங்க. போறேனுக்கா. நீங்க போங்க மாப்பிள. மல்லி, நீ கண்டிப்பா வரணும். வந்துரும், நீ பாத்துக்கோ.
ம் நாம போலாம் போமா. ம் யாரோட வீடு இது? உன் வீடா? ஏன் வீடா? நம்ம வீடுமா? இல்ல இல்ல. இல்ல இல்ல, இனிமே இது ஓ வீடு தான் ராசாத்தி. எனக்கு எதுக்கு இனிமே இந்த வீடு? நீ தான் இனிமே எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கணும். எனக்கா இந்த வீடு? ஆமாம்மா. அட என்னம்மா நீ, இன்னைக்கே வேணாலும் நான் ஓம் பேருக்கே எழுதி வச்சிடுறேன், அவ்வளவுதானே? டாடா, மல்லியம்மா எங்க வந்துருவாங்கன்னு சொன்னீங்க? வந்துருவா வெண்பா, கொஞ்சம் லேட் ஆகும். ஆட்டோல வரல, அதான் லேட் ஆகும். சரி டாடா. இவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நிசா, நிசா, உள்ள என்னமா பண்ணிட்டு இருக்க? நாங்க வந்து எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்கோம், வாமா சீக்கிரம். இதோ வரேன்பா. நாங்க வந்து எவ்வளவு நேரமா நின்னுட்டு இருக்கோம். ஆமா, ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன்பா. என்ன நீ கை வீசம்மா கை வீசிட்டு கையை வீசிட்டு நிக்கிற? ஆரத்தி தட்டு எடுத்துருவோமா? ஆரத்தி எடுக்கணும்ல, கொஞ்சம் கூட விவேகமே இல்லையா உனக்கு? இவ செத்து பொழைச்சி மறு அவதாரம் எடுத்த மாதிரி எடுத்து வந்திருக்கா. இவளுக்கு ஆரத்தி எடுக்க வேண்டாமா? சரிப்பா, இத எடுத்துட்டு வரேன். போ. இவ மட்டும் உள்ள இருந்து வர? ரேணுகா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால உன் தங்கச்சி பேரு நிஷா. இப்போதான் இந்த வீடு எனக்குன்னு சொன்ன. ஆமாம்மா, உனக்கு தாமா. யார் இல்லைன்னு சொன்னா? மூத்தவ நீ இருக்கும்போது உனக்கு தான் பூர்வீக வீடு. அப்ப சரி. என்ன பாக்குற? இது என் வீடு, கவனமா இருக்கணும். பழைய ரேணுகா வந்துட்டா பாரு. ஆமா, உனக்கெல்லாம் இந்த மாதிரி ஆள் வந்து உன்னை அதட்டி உருட்டினாதான் சரி. என்ன பாத்துட்டு நிக்கிற? போ, போய் ஆரத்தி எடுத்துட்டு வா. போ. இங்கதான் நிறுத்துங்க. இந்தாங்கண்ணே. வாமல்லி மாப்பிள்ள. ஹை பூமர் அங்கிள். வெண்பா, அப்படி சொல்லக்கூடாது. மல்லியம்மா வந்துட்டீங்களா? ஓ, நீங்களும் வந்துட்டீங்களா? லேட் ஆன உடனே ஒருவேளை நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். மல்லியம்மா, நீங்க இங்க வருவீங்கன்னு டாடா சொன்னாங்க, அதான் நான் உங்க கார்ல வந்தேன். மனோகர், நம்ம ரேணுகாவோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் திங்ஸ் எல்லாம் கார்ல இருக்கு, அது கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? இல்ல இல்ல, நான் போய் எடுத்துட்டு மாப்பிள்ள, வரேன். நீங்க இருங்க மாப்பிள்ள, அவர் எடுத்துட்டு வருவாரு. மல்லி, நீயும் கூட போயிட்டு வாமா. லாக் ஓபன் பண்ணுங்க. நீ வாமா மல்லி. ஓபன் பண்ணுங்க, எடுத்துறோம். மாப்பிள்ள, நீங்க ஏன் மாப்பிள்ள போறீங்க? அதான் மல்லி மனவர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் எடுத்து வந்துருவாங்க. உங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும். வெண்பா, டாடாவோட சேர்த்து நில்லுமா, உனக்கு ஆரத்தி எடுக்கணும்ல. இந்தாமா, வாமா போலாம். எங்க வீட்டு மகாராணி திரும்பவும் வந்தாச்சு, குட்டி இளவரசியும் வந்தாச்சு. இப்பதாமா அந்த வீட்டுக்கே கலை வந்திருக்கு. இருண்டு போய் கிடந்த அந்த வீட்டுக்கு வெளிச்சம் வந்துருச்சு. என் ராசாத்தி, என் குலதெய்வமே வந்துட்டான். மனோவர், மருந்தெல்லாம் இருக்கு, பார்த்து வைக்க கூடாதா? சரி சரி சரி. விடுமா. சுத்துமா, சுத்து. சேர்ந்துங்க மாப்பிள்ள, வாங்க. சுத்துமா. மாப்பிள்ள, நீங்க ரேணுகாவையும் வெண்பாவையும் அழைச்சிட்டு போங்க, நான் பேக் எடுத்து வரேன். போமா ரேணுகா, வா. மியூசிக் அப்பவும் இப்பவும்
எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.